செடி நடுறதுக்கு முன்னாடி நம்ம குழி தோண்டினதில் கொஞ்சமாக மணல் சேர்க்கணும். மணல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செடியை கொஞ்சம் பாக்கெட்டில் இருக்கும், அதில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச செடியை இந்த மாதிரி தலைகீழ கவுத்தி அந்த பாக்கெட்டை மேலே பிடிச்சி இழுத்துனாலே செடி கையோடு வந்துடும் ஈஸியாக. வேறு எதுவும் நம்ம கிழிக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா கையோட அழகாக வந்துட்டு இதை நம்ம செடியை குழிக்குள்ளே வச்சுட்டு இதுக்கப்புறம் இது கூட நம்ம கோழி உரமும் மயில் உரமும் ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது. இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா குழியை கொஞ்சம் ஓரளவு ஆழமாகவே எடுத்திருக்கோம். அந்த தண்டு கொஞ்சம் கீழவே இருக்கட்டும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வேர் கீழே வரைக்கும் போகும். அவங்க நல்லா கிளச்சி விட்டுட்டு இது கூட கோழி உரம் நல்லாவே உரம் நல்லா மக்கி போய் தான் இருக்குது நம்மகிட்ட. அதனால் கோழி உரம் ரொம்பன்னு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா மயில் உரமும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதை அப்படியே விடக்கூடாது. இதுக்கு மேலே கொஞ்சமாக மண்ணள்ளி தான் போட போகிறோம். அப்போ தான் அந்த உரம் அந்த மண்ணோட நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். உரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றி நல்லா வச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு செடி சாயந்தரம் வைங்க. அப்போ தான் அந்த குளிர்ச்சி நைட் ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மேலும் நாட்டுக்கோழி, முயல், ஆடு சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.